தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. அண்ணாமலையார் கோயில் தீபம் ஏற்றப்பட்டது திருவண்ணாமலையில். இப்படி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிற இந்த பண்டிகை தமிழர்களுக்கு சொந்தமானது. தமிழர்கள் எப்பொழுது இந்துவாக மாறினார்களோ அன்றே பார்ப்பனர்கள் அதை ஆக்கிரமித்து கொண்டார்கள். தமிழ் இனத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் ஓலை சுவடிகளையும் செப்பேடுகளையும் அழிப்பதுதான் பார்ப்பனர்களுடைய வேலை. கடந்த 4000 ஆண்டு காலமாக தமிழகத்தில் வடவேங்கடம் தென்குமரி, வடவேங்கடம் என்றால் இமயமலை, தென்குமரி என்றால் டிக்கோகாசியா தீவு, கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் தள்ளி. இதுதான் தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் 4000 ஆண்டு காலமாக பார்ப்பன படையெடுப்பால் தொடர்ந்து படையெடுக்கப்பட்டு இந்த தமிழ் பெருநிலத்தை இந்துவா கடலாக்கி விட்டார்கள் பார்ப்பனர்கள். இந்து என்கின்ற வார்த்தை தமிழ் இலக்கியத்திலோ தமிழ் ஓலை சுவடிகளிலோ தமிழ் பண்பாடுகளிலோ இந்து என்ற வார்த்தையே இல்லை. படையெடுத்து வந்த கைபர், போலந்து, கணவாய் ஆட்கள் தமிழர் என்று எவன் பேசினாலும் அவன் புற்றுநோயால் சாகடிக்கப்படுவான். உதாரணத்திற்கு ஒரிசா பாலு என்ற அவருடைய பல பதிவுகளை நீங்கள் எவன் பதுக்கி வச்சிருந்தானோ அவனே இன்றைக்கி எடுத்து போடுறான். தமிழர்களுடைய பெருநிலம், பாய்மர கப்பலில் உலகத்தை சுற்றி வந்தான் தமிழன். இவன் பாய்மர கப்பலில் பயணிக்கிற பொழுது பல நாடுகளில் பல அரசர்களுக்கு இலையும் தலையும் சுற்றி கொண்டிருந்தான். நெய்வதலை பற்றி தெரியாது, பருத்தி பஞ்ச பற்றி தெரியாது. இவன் கொண்டு போய் கொடுத்த பிறகுதான் அந்த பாய்மர கப்பலில் இருந்த அந்த பாய்மர துணிதான் பல நாடுகளில் ராஜாவுடைய உடை எதுனா அந்த பாய்மர கப்பலில் இருந்த அந்த பழைய துணியை கொண்டு போய் அந்த ஆதிவாசி மக்களிடம் கொடுத்த பிறகு அதை அவன் உடையாக்கிட்டான். இன்று வரை அதுதான் ராஜ உடை. இப்படி கார்த்திகை தீபம் என்பது தமிழருடைய பண்டிகை. இதைத்தான் தமிழர் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடுகிறான். இந்த கொண்டாட்டத்தில் பார்ப்பனர்கள் நுழைந்து கொண்டு அதை அரசியல் செய்கிறான். திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் 2 இடத்திலும் கார்த்திகை தீபம் ஏற்றுவது யாருக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் முருகன் இருக்கிறார். முருகனை எந்த பாப்பானுக்கு பிடிக்காது. திருப்பரங்குன்றம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். எந்த பார்ப்பானாவது முருகனை வணங்காமல் அவர்களாக ஒரு கடவுளை உருவாக்குகிறார்கள். அவர்தான் விநாயகர். தமிழ் கடவுள் முருகன், பார்ப்பன கடவுள் விநாயகர். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு மரம், குளம், குட்டை எல்லா இடங்களிலும் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருந்தது. புத்தர் சிலை ஒழிக்கப்பட்டு அங்கே விநாயகர் சிலையை பார்ப்பனர்கள் வைத்தார்கள். புத்த மதத்தை ஒழித்தார்கள். இதுதான் வரலாறு. இந்த வரலாறை சொல்லுவதற்கு தமிழர்கிட்ட வரலாற்று கருவிகளே இல்லை. வரலாற்று கருவிகள் பூரா யார்கிட்ட இருக்குன்னா பார்ப்பனர்கிட்ட இருக்கு. நான் சமூக வலைதளங்களில் பார்க்குறேன், ராஜராஜ சோழனுக்கு ஏண்டா சிலை இல்லை? நம்ம வைக்கல, பார்ப்பனர்கள் வைக்க விடலை. அதை எதிர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழன்ட்ட அதிகாரம் இல்லை. சமூக வலைதள நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். தஞ்சாவூரில் கும்பாபிஷேகம் நடக்கிறது 1000 ஆண்டு காலம் கழித்து. அங்கே தமிழ் ஓதுவார்கள் தமிழிலே ஓதுவதற்கு நீதிமன்ற ஆணை வாங்க வேண்டி இருக்கிறது. 10 கோடி தமிழன் மாடு வைப்பதற்கு கூட லாய்க்கு இல்லை.
என்ன அதிகாரம் வைத்து கொண்டிருக்கிறார் தமிழை? ஆனால் அங்கே தமிழ் ஓதுவார்கள் 50 பேர், பார்ப்பன சிவாச்சாரியார்கள் 500 பேர். அதற்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கிறார் சங்கராச்சாரியார். நம்ம அரசு 50 லட்சம் ரூபாய் கொடுக்குது. இதை வாங்குவதற்கு 5 வருஷம் ஆயிடும். யாரிடம் அதிகாரம் இருக்கிறது? தமிழர்களே தெரிந்து கொள்ளுங்கள். இன்று வரை ராஜராஜ சோழனுடைய 100ஆண்டு விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவதில்லை. காரணம், அப்படி கொண்டாடுகிறவன் காணாமல் போய்விடுவான். ராஜராஜ சோழனுக்கு எங்குமே சிலை இல்லை. யார் வைப்பது? கருணாநிதியும் அண்ணாதுரையுமா வைப்பது? இவர்கள் பார்ப்பனர்களுடைய அடிவரடிகளாக மாறி போய்விட்டார்கள். சரஸ்வதி மகாலில் கருணாநிதி ஆனந்த நடனம், பத்மா சுப்பிரமணியனுடைய அங்க வளைவு நெளிவுகளை ரசிக்கக்கூடிய கருணாநிதி ஏன் ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் கட்டவில்லை? அவருடைய சிலை ஏன் 500 அடி சிலை ஏன் வைக்க முடியவில்லை? காரணம், கருணாநிதி பெரியார் சிலையே வைக்க முடியவில்லை, அம்பேத்கர் சிலையே வைக்க முடியவில்லை. காரணம், ஆசியாவினுடைய 26வது கோடீஸ்வரனாக மாறுவதற்கு பார்ப்பனர்கள் உதவுகிறார்கள், பார்ப்பன சித்தாந்தம் உதவுகிறது. ஆதலால் தான் கருணாநிதி வைக்க முடியவில்லை. பார்ப்பனத்தை ஜெயலலிதா சொல்லியிருந்தால் வைத்திருப்பார். தமிழர்களுக்கான அதிகாரம் விபி சிங் திமுகவினுடைய ஆதரவில் விபி சிங் பிரதமரானார். அந்த விபி சிங்கிடம் தமிழனுக்கு ஒரு நாடு வாங்கி கொடுங்கள் என்று கருணாநிதி சொல்லவே இல்லை, ஜெயலலிதா சொல்லவே இல்லை. காரணம், விபி சிங்கே சொல்லுகிறார், தமிழ்நாட்டிலிருந்து எந்த அழுத்தமும் வரவில்லையே என்று விபி சிங்கே சொல்லுகிறார். பிரபாகரனுக்கு எதிரி கருணாநிதி, ஆதரவாளரை பூரா நடிப்பார். ஜெயலலிதா பார்ப்பனத்திய பார்ப்பனர்கள் எல்லாம் ஆலோசனை தருவார்கள். இந்த நிலைதான் திருப்பரங்குன்றத்தில் 1984 தடை வாங்கப்பட்டது. காரணம், அங்கு இருக்கக்கூடிய தர்கா இடிக்கப்படுகிற அபாயம். அது தொடர்ந்தது. திருப்பி 14 அதே போன்று ஒரு வழக்கு, அந்த வழக்கும் தடை வாங்கப்பட்டது. காரணம், இடிக்க மாட்டோம், அதை பாதுகாப்போம் என்று எந்த சட்ட பாதுகாப்பும் கொடுக்க முடியவில்லை. மீண்டும் ஆனந்த வெங்கடேசன், அவர் யார் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். நீதிமன்றத்துக்குள் நான் போக விரும்பவில்லை. அவர் சுற்றி பார்த்து தீர்ப்பை கொடுக்கிறார். அந்த தீர்ப்பில் இந்த மசூதி பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மசூதியிலிருந்து ஒரு சிறு ஒரு பிடி மண் எடுக்கப்பட்டாலும் அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். இப்படி பாதுகாப்பு அம்சங்களே இல்லாமல் தர்காவிலிருந்து 500 மீட்டரில் தீபம் ஏற்றப்படுவதற்கு உத்தரவு வழங்கப்படுகிறது. தீபம் ஏற்றப்படுவது அதை யாரும் எந்த சிறுபான்மை முஸ்லீம்களும் எதிர்க்கவில்லை. ஆனால் எதை எதிர்க்கிறார்கள்? பெரும்பான்மையான இந்துக்கள் என்று சொல்லுகிறார்கள். தமிழர்கள் இந்துக்களே அல்ல, இந்துக்கள் தமிழர்களே அல்ல. கார்த்திகை தீபம் என்பது தமிழர்களுடைய விழா பண்டிகை. பார்ப்பனர்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ராஜாக்கும் பாண்டேக்களுக்கும் சம்மந்தமே இல்லை. திருமுருகன் காந்தி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ் ஜனம் ஓடிப்போய் வெளியில் நீ சங்கி என்று சொல்லுகிறார். 100க்கு 100 சரி. இப்படி சங்கிகள் விரட்டப்படுகிற நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கும் என்றால் உருவாக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை வகுப்பாளர் உதயநிதி ஸ்டாலின். ஸ்டாலினுக்கே ஒன்றும் தெரியாது, அப்புறம் உதயநிதிக்கு என்ன தெரியும்? வைகோ சொல்லுகிறார், சிலான் பிரச்சனை பேசி கொண்டு இருக்கிறீர்கள் என்று காடு விளையாண்டுட்டு இருப்பார் கம்ப்யூட்டரில். அவர் தான் முதலமைச்சர். தமிழனுடைய சாபக்கேடு. தமிழனுக்கு ஒரு தலைவன், தமிழனுக்கான தலைவனே இல்லாமல் போய்விட்டதனுடைய விளைவு. தமிழனை ஏமாற்றுகிற தலைவர்கள் தான் தமிழனுக்கான தலைவர்கள். இப்போ அரசியல் விஜயுடைய அன்புமணி உதயநிதி இவர்களிடம் போனால் தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் 50,000 ஆண்டு கலாச்சாரம் அழிக்கப்பட்டு இந்த நூற்றாண்டோடு இது அழிந்து போகிற ஒரு மொழியாக மாறிவிட்டது.
10 வார்த்தைக்கு 7 வார்த்தை ஆங்கிலம் வந்து விட்டது. தமிழே தெரியவில்லை. இன்னும் 3 வார்த்தை அழிந்து போனால் மொழி அழிந்து போய்விடும். மொழி அழிந்து போய்விடும். இனம் அழிவதற்கான ஆரம்பம்தான் ஒரு மொழி அழிவது. இதை திராவிடர்களே அழிக்கிறார்கள். பார்ப்பனர்கள் வைத்த பெயர் தான் திராவிடர். தமிழனை தெலுங்கர்களாக, கன்னடர்களாக, மலையாளிகளாக, இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை மாநில மொழிகளும் சமஸ்கிருதம் தமிழும் சேர்ந்து உருவாக்கப்படுகிறது. தமிழ் இல்லாமல் மொழி இயங்க முடியாது என்பதற்காக தமிழை சேர்த்து கொள்ளுகிறார். அத்தனை 1500 மொழிகளில் சமஸ்கிருதத்தை எடுத்துவிட்டால் தமிழ் தான் நிற்கும். சமஸ்கிருதம் தனித்து இயங்க முடியாது. அது ஒரு பார்ப்பன மொழி. அந்த சமஸ்கிருதத்தையும் தமிழன் தான் உருவாக்கி கொடுத்தான். தமிழர்களுக்கு சமமாக கிருதம் பண்ணுவதற்கு தமிழனால் உருவாக்கப்பட்ட பார்ப்பன மொழி தான் சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதத்தை பார்ப்பனர்களே படிப்பதில்லை. பல ஆயிரம் கோடியை ஒதுக்குற RSS மொழியை வாழ வைப்பதற்கு. அவனே படிக்கலாம், எவன் படிப்பான் அந்த மொழியை? ஒரு காலத்தில் மருத்துவம் படிக்க வேண்டுமென்றால் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும். அதன் பிறகுதான் மருத்துவம் படிக்கப்பட வேண்டும். இப்படி இருந்திருக்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்பு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அத்தனை பண்டிட்டுகளும் சமஸ்கிருதத்திலும் பண்டிட்டாக இருந்திருக்கான். அது எந்த பிரயோஜனம் இல்லை என்று அந்த மொழியை படிக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார் நிதியமைச்சர் பார்ப்பன அம்மையார், தமிழை படித்தால் பிச்சை தான் எடுக்கணும். பிச்சைக்காரன் தான் தமிழை படிப்பான். தமிழனுக்கு சூடு, சொரணை, கோபம் எதுவும் இல்லை. மராட்டிக்காரனை பார்த்து மராட்டி படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும் என்றால் பம்பாய் கொழுந்து விட்டு எறிந்திருக்கும். பம்பாய் கொழுந்து விட்டு எறிந்திருக்கும். சூடு கட்ட, சொரணை கட்ட தமிழ எந்த எதிர்ப்பும் இல்லை. பஞ்சாபி படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பார்ப்பன அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தால் பஞ்சாப் பற்ற வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தமிழில் படித்தால் பிச்சை தாண்டா எடுக்கணும், பிச்சைக்காரன் தான் தமிழை படிப்பான். அந்த அம்மா அப்படி சொல்லி நாடாளுமன்றத்தில் சிம்மமாக கர்ஜிக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பும் இல்லை. எந்த எதிர்ப்பும் வராமல் திமுகவும் அதிமுகவும் பார்த்து கொள்ளும். காரணம், 2 பேரும் பல லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. 5-10 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன். இது அதிமுக திமுக 2 பேர்ட்டு இருக்கு. 2 பேர்ட்டு எடுத்தால் 10 லட்சம் கோடியை கடன் அடைச்சிடலாம். தமிழனுக்கு தேவை 500 ரூபா காக்கா பிரியாணி, சாராயம், போத்தல். இது இருந்தால் தமிழனுக்கு ஓட்டை போட்டுருவான், முதலமைச்சர் ஆயிடுவான். ஆக திட்டமிட்டு திருப்பரங்குன்றம் மதவாதிகளால் இது முழுக்க மதச்சாயம் பூசி சிறுபான்மை முஸ்லீம்களுடைய அந்த தர்கா பாதிப்பு அடைய செய்ய வேண்டும். அந்த தர்கா எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. பாபர் மசூதியை இடித்த பாவிகள் தான். இதற்கு துணை பிரதமராக இருந்த அத்வானியே ஒரு குற்றவாளி. இப்படி இவர்களுக்கு முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி போன்றவர்கள் இந்த பாபர் மசூதியை திட்டமிட்டு அழித்ததற்கு பிறகுதான் பாஜகவால் இங்கு கால் ஊன்ற முடிந்தது. அரசியல் அடிப்படை உணர்வே இல்லாத வட இந்திய மக்கள் முழுக்க பாபர் ஜென்ம பூமி அரசியலால் ஈர்க்கப்பட்டு மதவாதிகள் ஆக்கப்பட்டு 38 கோடி பேர் மோடிக்கு வாக்களித்ததன் மூலம் மோடி அதிகாரத்துக்கு வந்து விட்டார். இதை பயன்படுத்தி முழுமையாக இதை ஒரு இந்து மத நாடாக, மதவாதிகளின் நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மதுரைக்கு கீழ் பாஜகவினுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பதற்காக திருப்பரங்குன்றம் திட்டமிட்டு செய்யப்படுகிறது. நீதிபதிகளும் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இதை முன்னின்று செய்கிறார்கள். திமுக என்ன செய்ய போகிறது? திமுகவினுடைய அடித்தளமே முஸ்லீம், கிறித்துவர்கள், தலித்துக்களுடைய வாக்கு வங்கி தான். இந்த வாக்கு வங்கிக்காக குறைந்தபட்சம் அரசியல்
என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.